Voice of Tamil 24. தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் பலரின் கனவு கன்னியாக இருந்தவர்தான் நடிகை ஜோதிகா. இவர் பல ஹிட் படங்களை கொடுத்தார். பூவெல்லாம் முன்வாசம் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது அதில் நடித்த சூர்யா மீது அவருக்கு காதல் மலர்ந்தது. அதன் பின்பு இரு வீட்டாரும் சம்மதிக்கும் வரையில் காத்திருந்து பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்திற்கு பிறகு சினிமா துறையிலிருந்து விலகியிருந்த ஜோதிகா தனது குடும்பம் 2 பிள்ளைகள் என அவர்கள் மீது மட்டும்தான் தனது கவனத்தை செலுத்தி வந்தார். எனினும் ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் வளர்ந்துவிடவே 36 வயது நிலை என்ற படத்தின் மூலம் மீண்டும் சினிமா துறையில் கம்பேக் கொடுத்தார். அதன் பிறகு தனக்கேற்ற திரைக்கதைகளை தேர்ந்தெடுத்து சிறப்பாக நடித்து வருகின்றார். தற்போது தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி ஆகிய படங்களிலும் நடிக்க கமிட் ஆகியுள்ளார். அண்மையில் மாதவனுடன் இவர் நடித்த சைதான் திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. சமீபத்தில் நடைபெற்ற ஃபிலிம்ஃபேர் விழாவில் பங்கேற்ற ஜோதிகாவின் உடை பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்தது. பாரம்பரியமிக்க சிவகுமாரின் குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு உடையுடன் பொது வெளியில் தோன்றியது பெரும் விமர்சனங்களை எழ வைத்தது. இந்நிலையில் ஜோதிகா கண்ணியமான வகையிலேயே உடை அணிந்து வந்ததாகவும் அவரது உடை குறித்து பேசுவது முட்டாள்தனம் என்றும் வலைப்பேச்சு அந்தணன் கூறியுள்ளார். மேலும் அவரது உடையை ஊடுருவி பார்த்துவிட்டு சிலர் விமர்சனம் செய்வதாகவும், பாலிவுட்டில் ஏறக்குறைய அனைவருமே அரைகுறை ஆடையுடன் தான் பங்கேற்பார்கள், அவர்களுடன் ஒப்பிடும்போது ஜோதிகா 99% சிறப்பாகவே ஆடை அணிந்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.